சட்டப்படி நீங்கள் தேட்டரில் படம் போடலாம், சட்டம் அங்கீகரித்தபடி நீங்கள் டிக்கெட்டை வைக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்படி சட்டப்படி அங்கீகரித்த டிக்கெட் ரேட்டுக்கு நீங்கள் ஜனநாயகன் டிக்கெட்டை விற்றீங்கன்னா விஜய் சம்பளம் வர வசூலில் கூட வராது. அவருடைய சம்பளம் 250 கோடி ரூபா. 250 கோடி ரூபா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வசூலாகணும், ஆகாது. ஸோ இந்த கிட்டத்தில் அதில் இன்றைய தகவல் நிலவரப்படி அந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் திரையரங்களில் வெளியிடுறது சன் பிக்சர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கிறதா தகவல். இன்னும் அதிகாரபூர்வமாக அவங்க அறிவிக்கலாம். இந்த கட்டத்தில் தான் நீங்கள் பராசக்தி ஏற்கனவே தமிழ் சினிமாவில் அது ஆதிக்கம்னு சொல்ல முடியாத பட் ஒரு பலமான விநியோக நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறத ரெட் ஜெயண்ட். அதுக்கு பின்னாடி ஆளும் திமுக இருக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணிங்கனாலும் சத்து இருந்தால் தான் அந்த விஷயம் நடக்கும். அப்போ ரெட் ஜெயண்டில் கணக்கு வழக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் திருப்பி அங்கே படத்தை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ ரெட் ஜெயண்ட்டு இப்போ சன் பிக்சர்ஸ் தேட்டர் போடணும்னா கூட ரெட் ஜெயண்ட்டு தான் கொடுக்கும். அப்போ இந்த கட்டத்தில் தான் 2 பேருமே யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போல தான் 14ங்கிறது போகிறத விட ஒரு 10ஆம் தேதி வந்தாச்சுன்னா 9ஆம் தேதி ஒரு நாள் ஜனநாயகனுக்கு ஜனநாயகபூர்வமாக ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் 1300 ஸ்க்ரீனில் மேக்ஸிமம் 1100 ஸ்க்ரீன் ஜனநாயகன் படம் முதல் நாள் 5 ஷோ தமிழ்நாடு புறம் ஓடிச்சுன்னு வைங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 ஷோ ஓடிடும். அதில் ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்துருவாங்க. என்னதான் அரசாங்கம் கண்கொத்தி பாம்பாக இருந்தால் கூட திருடனை பார்த்தா திருத்த ஒழிக்க முடியாது. அதனால் டிக்கெட் ரேட் 500-1000 போட்டு படத்தை தேர்த்துறதுக்கு தான் வழி வைப்பாங்க. அந்த படம் ஒரு வேளை அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஃபயராக இருந்த படம் ஓடிடுச்சுன்னு வைங்க, ஸ்க்ரீன் குறையாது, ஷோ மட்டும் மாறும். இப்போ ஜனநாயகனுக்கு ஒரு 600 ஸ்க்ரீனு பராசக்திக்கு ஒரு 600 ஸ்க்ரீன் கொடுத்தாச்சுன்னு வைங்க, பேலன்ஸ் பண்ணி போயிடலாம். ஸோ உங்களுக்கு ரெட் ஜெயண்டாக இருக்கட்டும் அல்லது சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும் அரசியல் ரீதியாக விஜய் மாறுபட்டு இருக்கலாம், இல்லை திமுகவை இருக்கலாம், இல்லை அண்ணா யாராக இருந்தாலும் சரி, அவங்க அதை வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை வியாபார கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்க. ரெட் ஜெயண்ட் அதை வியாபாரமாக தான் பார்க்குறாங்க.